ஹோம்மேட் பீட்ரூட் லிப் பாம். இது உங்கள் லிப்ஸை ரொம்ப சாஃப்டாக நரிஷிங்காக வைக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். நார்மல் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சேன். இந்த ப்ரஷ்ஷில் தெரியும் உங்களுக்கு. இதை விட பார்ட்டிகல்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் தனித்தனியாக வராது, திட்ட தெரியாது, நம்மளோட லிப் பாமோட நல்லா பிளெண்ட் ஆகும். இன்னும் ஃபைனாக கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேஷ்டி துணி ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்து அதில் சலித்து எடுத்துக்கிட்டேன். அதை செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, இது ஆல்ரெடி நான் சோப் மேக்கிங்காக ஷியா பட்டரை மெல்ட் பண்ண கிண்ணம், நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். பர்டிகுலராக இதுக்குன்னு வேறு எதுவும் யூஸ் பண்ணலை. ஆல்மண்ட் ஆயில், இதுவும் ஹோம்மேடு தான். 50 grams ஆஃப் பாதாம் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் நமக்கு 5 கிராம் ஆயில் கிடச்சிருக்கு. பாதாம் ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் வீடியோ பார்க்கணுன்னா அதுக்கான வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து இந்த லிப் பாம்க்கு மரச்செக்கில் வாங்கின விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பாதாம் ஆயிலையும் நான் கேஸ்டர் ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஆயில் ஒரு 5.something grams இருந்தது. ஒட்டுமொத்தமாக ஆல்மண்ட் அண்ட் கேஸ்டர் ஆயில் சேர்த்து ஒரு 13 கிராம் வர மாதிரி எடுத்துக்கிறேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக ஷியா பட்டர் 12 grams எடுத்துக்கிறேன். ஷியா பட்டர் ஆன்லைனில் கிடைக்கும், அதுக்கான ப்ராடக்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரீஃபைன்டு பீஸ்வாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், அதோட ப்ராடக்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட்டருக்கு 3ல் 1 போர்ஷன் பீஸ்வாக்ஸ் எடுக்கணும். இப்போ ஹோம்மேட் பீட்ரூட் பவுடரையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மெல்ட் பண்ணணும். வேக்ஸ் கரையணும். நம்ம சேர்த்த பீஸ் வேக்ஸ் கரைஞ்சிருச்சுன்னா எல்லாம் பிளெண்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம கோல்டு ப்ரெஸ் ஆயில், மரச்செக்கு ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறனால டிரெக்ட் ஹீட்டில் வச்சிங்கன்னா அப்புறம் அதுக்கான பெனிஃபிட்ஸே நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் நான் ஸ்டவ்வில் இருந்து ஹாட் வாட்டரை இறக்குனதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் விட்டமின் இ கேப்சூல் 3 அதுக்குள்ளார இருக்கிற அந்த ஆயிலை இதோட சேர்த்துக்கணும். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லை. ஆனாலும் நம்ம லிப் பாமில் சேர்க்குற ஆயிலை சீக்கிரமாக கெட்டு போக விடாமல் பார்த்துக்கும். இன்னொன்று, நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் யூஸ் பண்ணுறேன். ஷியா பட்டருக்கும் விட்டமின் இ கேப்சூலுக்கும் எக்ஸ்பைரி டேட் இன்னும் ஒரு 8 மாதத்துக்கு இருக்குது. 8 மாதத்துக்குள்ளார இந்த போர்ஷன் ஆஃப் லிப் பாமும் காலி ஆகிடும். அடுத்த பேட்ச் நம்ம திருப்பி செஞ்சுக்கலாம். பீஸ் வேக்ஸுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, அது கெட்டே போகாது. நம்ம சேர்த்துருக்க கோல்ட் ப்ரெஸ் ஆல்மண்ட் ஆயிலும் சரி, கேஸ்டர் ஆயிலும் சரி, இப்போ செஞ்சுருக்க போர்ஷனுக்கு கெட்டு போகாமல் ஸ்மெல் மாறாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளாரே லைட்டாக டைட் ஆகும். அந்த சமயத்தில் திருப்பி ஹாட் வாட்டரில் வச்சு பாத்திரத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் அந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மேலே டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஊற்றுறதோடையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மீதி உள்ள லிப் பாமெல்லாம் கண்டெய்னர்லேயே செட் ஆகிக்கும். கிண்ணத்தில் மீந்து போன லிப் பாமை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எதுவுமே வீணாகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். எம்டி கண்டெய்னர் 12.something grams வருது. இப்போது லிப் பாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கண்டெய்னரை சேர்த்தோன்னா 43.19 வருது. அப்ராக்ஸாக நமக்கு ஒரு 30 grams ஆஃப் லிப் பாம் கிடச்சிருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது கிராம் வேயிங் ஸ்கேல். இது 100 grams கீழே உள்ளதையும் மில்லிகிராம் முதற்கொண்டு நமக்கு பெக்யூலராக காமிக்கும். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த கிராம் ஸ்கேல் வந்ததுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன கோல்டு மெஷர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி
கம்மியான குவான்டிட்டியில் செய்கிற ப்ராடக்ட்ஸுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது லிப் பாம் நல்லா செட் ஆயிடுச்சு. லிப் பாம் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா பீஸ்வேக்ஸ் வந்து 4 கிராம் சேர்த்துருக்கோம். அதை விட கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், க்ரீம் மாதிரி. இது கரெக்டாக நமக்கு பாம் மாதிரி வரும். ஆனால் நம்ம கை வச்சு எடுக்கும்போது நம்ம கையோட ஹீட்டுக்கு எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் கரெக்டாக வரும். நான் ஏன் இவ்வளோ திக்காக பண்ணியிருக்கிறேன்னா, இதை நான் ஓவர் நைட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை விட லைட்டராக இருந்துச்சுன்னா, இதை விட திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா பில்லோவில் அப்புறம் எல்லா இடத்துலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நைட்டு ஃபுல்லாக லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணி வச்சுப்பேன். நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். பிக்மெண்டேஷன், ட்ரை லிப், சாப்ட் லிப் எல்லாமே உங்களுக்கு இது க்யூர் பண்ணி கொடுக்கும். மெயின் திங், இதில் நம்ம அடிட்டிவ் கலர்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணலை. ஸோ இது குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னொரு அடிஷ்னல் டிப் என்னென்னா, அண்டர் ஐ டார்க்னஸ் இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அண்டர் ஐயில் அப்ளை பண்ணி பாருங்கள். அண்டர் ஐ டார்க்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். என்ன சீக்ரெட்னா, பீஸ்வேக்ஸுக்கு அண்டர் ஐ டார்க்னஸை சரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லிப் பாமை நம்ம லிப்க்கு மட்டும் இல்லை, வீக்லி ஒன்ஸ் அண்டர் ஐ க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹோம்மேட் லிப் பாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.